திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் வழங்கும் சேவையை செய்து வருகிறார். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள மூங்கப்பட்டி கிராமத்தில் விவசாயி பிரபாகரன் என்பவருக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் டிராக்டர் வழங்குவதற்காக வந்திருந்தார். அவருக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் டிராக்டரை வழங்கிய அவர், உங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஊர் மக்கள் யாரெல்லாம் விவசாயம் செய்ய கேட்கிறார்களோ அவர்களுக்கும் இலவசமாக கொடுங்கள் என அறிவுறுத்தினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் ஜி.கே. வாசன் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் உருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி மதவாத அரசியல் பேசுவதாக காங்கிரஸ் கட்சி கூறும் கருத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்காது என்று அதன் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவே செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக கோவிலில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக சூளுரை ஏற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.பி. உதயகுமார், ஜனநாயக குரல் வலையை அடக்க முடியாது, விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். வாக்குப்பெட்டி வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூமில் தொடர்ந்து கேமரா பழுது ஏற்பட்டு வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தெக்கூரிலிருந்து திருக்கலாம்பூர் செல்லும் பிரதான சாலை ஓரம் இருபுறமும் வனப்பகுதி உள்ளது. பிரதான சாலையோரம் வனப்பகுதியில் உள்ள மின்கம்பங்கள் பல ஆண்டுகளாக சேதமடைந்து காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் அதில் 3 மின்கம்பங்கள் சாய்ந்து சாலை அருகே விழுந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் உடனே மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் மின்கம்பம் மற்றும் சாலை அமைந்துள்ளதால் வனத்துறை அனுமதி இல்லாமல் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை என பொதுமக்கள், மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக சேதமடைந்து காட்சியளித்த மின்கம்பங்களும் சாலை வசதியும் செயல்படுத்த காலதாமதம் ஆவதாக கூறப்படுகிறது. இதனால் அவதியடைந்து வரும் மக்கள் விரைந்து நல்ல தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம், சத்யா தம்பதிகளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். அதில் மூத்த மகன் சக்திவேல் வாணியம்பாடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டின் மின் மோட்டாரை இயக்கும்போது மின்கசிவு ஏற்பட்டு சக்திவேல் மின்சாரம் தாக்கி மயங்கியதால் உறவினர்கள் உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சக்திவேலை பரிசோதித்த மருத்துவர் சக்திவேல் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி காவல் நிலைய காவலர்கள் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் உள்ள வாகனங்களுக்கு ஆய்வு இன்று நடைபெற்றது. பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மைதானத்தில் நடைபெற்ற இந்த சோதனையில் அனைத்து பள்ளி வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. ஆய்வின் போது பள்ளி வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக், ஒலிப்பான், கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த வாகன சோதனையில் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பழனி கோட்டாட்சியர் சரவணன் பங்கேற்று ஓட்டுநர்களிடம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பழனி கோட்டாட்சியர், மோட்டார் வாகன ஆய்வாளர், தீயணைப்பு நிலைய அலுவலர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
மற்ற சாகுபடியை விட பருத்தி சாகுபடியில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் விவசாயிகள் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பருத்தி சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் நெல் சாகுபடியை விட மிகவும் குறைவு என்பதாலும் பருத்தி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் தற்போது கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதாலும் மும்முனை மின்சாரமும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள காரணத்தாலும் நாகராஜன் கோட்டகம், மேலமணலி, கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பருத்தி பயிரில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பருத்தி காய்கள் செடிகளிலிருந்து உதிர்ந்து வருகின்றன. எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் பூச்சி மருந்துகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலைய சந்திப்பில் ரயில்வே போலீசார் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ரயில் பயணிகள் செல்போன் பேசிக்கொண்டே தண்டவாளத்தை கடக்கக்கூடாது, ரயில் பயணத்தின் போது படியில் அமரக்கூடாது, அந்நியர்கள் கொடுக்கும் உணவை பயணத்தின் போது சாப்பிடக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் உள்ள பயணிகளுக்கு துண்டு பிரசுரமும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் காற்றின் சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி காலை முதல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் வானம் மேகமூட்டமாக காட்சியளித்து வந்தது. இந்நிலையில் மதியம் சுமார் 1 மணி நேரமாக நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் விவசாயி மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தருமபுரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் தனியார் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் 147 தனியார் பள்ளிகளின் 1146 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அவசர கால வழி, தீயணைக்கும் கருவி, முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளிட்டவை சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆய்வுக்கு வராத வாகனங்கள் பொதுவழிச்சாலையில் இயங்குவது தெரியவந்தால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.